காம்பவுண்டிங் இஸ் த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? காம்பவுண்டிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா? காம்பவுண்டிங்கை வெறும் ஃபைனான்ஸ்லயோ ஸ்டாக் மார்க்கெட்லையும் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தானே. அது நம்ம லைஃப் எப்படி பாதிக்கும், அதனால நம்ம ஃபியூச்சரை எப்படி மாற்ற முடியும், நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த காம்பவுண்டிங்க்கு பவர் இருக்கா? அப்போ காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜென்ரலா காம்பவுண்டிங்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 10,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த 10,000 rupees ஒரு 10 yearsக்கு அப்புறம் நல்லா வளர்ந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth உங்களுக்கு கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 1 lakh மாறி இருக்கு. இப்படி மாறுறதுக்கு பேர் தான், இந்த எக்ஸ்போனென்ஷியல் growthக்கு பேர் தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை பயன்படுத்தி தான் வாரன் பஃபெட், சார்லி மங்கர் இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. பட் இது நம்ம ஹேபிட்ஸ்ல எப்படி நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் செயல்படக்கூடிய ஒரு ஃபேக்டர். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த ஆக்ஷனை ரிப்பீட்டேட்டிவா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கிற பட்சத்துல காம்பவுண்டிங் கண்டிப்பா செயல்படும். இது எல்லா விதமான ஹேபிட்ஸ்லையும் செயல்படும், எல்லா விதமான ஆக்ஷன்ஸ்லையும் செயல்படும். நல்லது கெட்டது இப்படின்னு எந்த இதுவுமே பார்க்காது. நல்லதுலையும் ஒர்க் ஆகும், கெட்டதுலையும் ஒர்க் ஆகும். இது இன்னும் கிளியரா புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலியமா சொல்றேன். பர்சன் ஏ, பர்சன் பின்னு 2 பேர் இருக்காங்க. பர்சன் ஏ டெய்லியும் அவரோட ஒர்க்குக்கு போறாரு. அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவரோட ரிலாக்ஸிங் டைம்ல அவர் புக்ஸ் படிக்கிறாரு. டெய்லியும் ஒரு 15 pages குறைஞ்சது படிச்சிருவாரு. அப்படிங்கிறப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5,000 pages படிச்சிருப்பாரு. 5,000 pages அப்படின்னா ரஃப்லி ஒரு 15 books ஒரு வருஷத்துக்கு முடிச்சிருக்காரு. ஸோ இதனால இவரோட நாலேஜ் க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு 1 yearல. மேலும் அவரால் டெசிஷன் மேக்கிங் ஈஸியாக எடுக்க முடியும். அவரோட மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவரால் எல்லா விதமான டாபிக்ஸ்லையும் ஒரு ஒப்பீனியன் கொடுக்க முடியும். ஸோ இவரோட நாலேஜ் க்ரோத் நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ பர்சன் பி வரும். பர்சன் பியும் பர்சன் ஏ மாதிரியே அவரோட வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. சரி, பட் அவருக்கு அவரோட ரிலாக்ஸ் டைம்ல அவர் பண்றது என்னன்னா, அவர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாரு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸும் மீம்ஸும் பார்க்கறாரு. இதனால இவருக்கு காம்பவுண்டிங் ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இவருக்கும் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இவருக்கு மீம்ஸ் சம்பந்தமான நாலேஜும் இவருக்கு ஹியூமர் சென்ஸும் நல்லாவே இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட காம்பவுண்டிங் யூஸ் பண்றாங்க. ஏன்னா காம்பவுண்டிங்கிறது ஒரு நியூட்ரலான ஃபேக்டர். இது எல்லா விஷயத்துலையும் ஒர்க் ஆகும், எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். அதை ரிப்பீட் பண்ணும்போது, அந்த ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயத்துல அது சூப்பரா ஒர்க் ஆகக்கூடிய ஃபேக்டர். ஸோ இப்போ பர்சன் ஏனால எல்லா விஷயத்திலையும் ஒரு டெசிஷன் ஈஸியாக எடுக்க முடியும். அதே மாதிரி அவரால் எல்லா விஷயத்த பத்தின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா இவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இவரால் ஈஸியா எல்லாரும் கூட சோசியலைஸ் ஆக முடியல. பர்சன் பி எப்படின்னா, எல்லாரும் கூட ரொம்ப ஈஸியாவே சோசியலைஸ் ஆயிடுவாரு. இவருக்கு இருக்கிற ஹியூமர் சென்ஸை பயன்படுத்தி ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாரு மக்கள் கூட. ஆனா இவருக்கு டெசிஷன் மேக்கிங்லயோ இல்ல ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பத்தின ஒப்பீனியனோ கிடையாது. ஸோ இவங்க 2 பேருமே ஏதாவது ஒரு விஷயத்துல லேக் ஆகுறாங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை பர்ஃபெக்டாகவும் பேலன்சிங்காகவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லாத வகையிலையும் அது ஒர்க் அவுட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா. ஹியூமனோட பிரெயின் எப்படின்னா, ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு டெண்டன்சி கிடையாது. அதனால டெய்லியும் ஒரே விஷயத்த கண்டினியூஸா பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் இந்த உலகத்துல இருக்க முக்கால்வாசி பேர்னால முடியாது. என்னாலையும் எல்லா நேரமும் ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியாது. டெய்லி 1 மணி நேரம் புக்ஸ் படிக்கணும், 1 மணி நேரம் மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா என்னால ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியாது. என்னோட பிரெயின் எப்பொழுதுமே நான் லீனியரா தான் இருக்கு அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு லீனியரா ஒரு இன்புட் கொடுத்தா அது ஏத்துக்காது. அதுக்கு எப்பெல்லாம் மூட் செட் கரெக்டா இருக்கோ அந்த மாதிரி டைம்ல அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என்னால எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க பேரே there is no plan அப்படிங்கிறது தான். there is no plan சொல்றதுனாலேயே என்னோட பிரெயின் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன்னா எப்போதுமே பிளான் கிடையாது. நான் என்ன செய்யலான்றத நான் அந்த டைம்ல முடிவு பண்ணா போதும். இப்பவே நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண போறது கிடையாது. ஸோ there is no plan சொல்றது மூலியமா என்னோட பிரெயினுக்கு போற ப்ரெஷரை நான் கம்மி பண்றேன். இந்த ப்ரெஷரை கம்மி பண்றதுனாலேயே என் பிரெயின் ஆக்டிவா அட்டன்டிவா ஒரு விஷயத்த பண்ணும்போது கியூரியஸா உட்காந்து ஒர்க் பண்ணும். ஸோ இப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது மூலியமா நம்மளோட பெஸ்ட் அவுட்புட்டை நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கிற ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, நான் அதிகமா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படியும் 5 to 6 hours நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லேயே எப்படிலாம் தகவல்கள் நான் எடுத்துக்க முடியும், டேட்டாஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணிக்க முடியுன்றதை செட் பண்ணி எல்லா நியூஸ் சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா இம்பார்ட்டன்டான ஆத்தர்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ண உடனே வர அந்த ஃபீட்ஸ் மூலியமா நான் இன்னைக்கு டேக்கு தேவையான அப்டேட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 2, எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா நேரமும் என்னால் படிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் தேவையோ அந்த புக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். பிடிஎஃபாவோ இல்லை ஹார்ட் காப்பியாவோ அமேசான் கிண்டல்லையோ இந்த மாதிரி அந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன்.
அதே மாதிரி தான் மூவிஸ்க்கும். எனக்கு பிடிச்ச மூவிஸ், அப்புறம் எனக்கு சஜஸ்ட் பண்ணப்பட மூவிஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி மூவிஸ்லாம் நோட் பண்ணி வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு ஃபோல்டரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறப்போ என் பிரெயினுக்கு ஆல்ரெடி சிக்னல் போயிருக்கும், உனக்கு தேவைன்னா நீ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம், இந்த விஷயத்தெல்லாம் படிக்கலாம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். இப்படி பிரெயினுக்கு ஓப்பன் எண்டை கிரியேட் பண்ணுறது மூலயமா பிரெயினோட ப்ரெஷர் கம்மியாகுது. அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காக செய்யுது. உங்கள் பிரெயினை நீங்களே மேனிபுலேட் பண்ணுறதுக்கு சமம். எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு நீங்கள் ஓப்பன் எண்டாக என்னென்ன கொடுக்குறீங்கன்னா, இன்ஸ்டாகிராமும் கொடுக்குறீங்க, புக்ஸும் கொடுக்குறீங்க, அதே நேரத்தில் மூவிஸும் கொடுக்குறீங்க. இப்போ அது சூஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் போகலான்னு பார்க்கும். இன்ஸ்டாகிராம் போர் அடிச்சா புக்ஸ் பக்கம் வரும், புக்ஸ் போர் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக மூவிஸ் பக்கம் போகும். இப்படின்னு அது எதை சூஸ் பண்ணுங்கிற அவைலபிலிட்டியை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் அதெல்லாம் சூஸ் பண்ணி அது உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டைம் நீங்கள் பிரெயினை புஷ் பண்ணி எதையும் பண்ண வைக்கல. இந்த மாதிரி பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணி போகும்போது அதோட ஃபுல் எஃபிஷியன்சியை காட்டும். காம்பவுண்டிங் ஒரு லாங் டேர்மில் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதே ஒரு 1 or 2 years தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அது எவ்வளோ க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்கு காம்பவுண்டிங் இப்படி தான் ஒர்க் ஆச்சு. கன்சிஸ்டன்சிங்கிறது ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது தானே தவிர எப்பொழுதுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. என்னால் அப்படி இருக்கவும் முடியாது. ஆனால் கன்சிஸ்டன்சிங்கிறது என்னன்னா, நீங்கள் அதையுமே ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக கேப் விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது பேர் தான் கன்சிஸ்டன்சி. அப்போ காம்பவுண்டிங் உங்க பக்கம் சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், பட் எனக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட பிஹேவியர் பேட்டர்னுக்கு இது ரொம்ப பக்காவா செட் ஆனதுனால நான் இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேபி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க எதை காம்பவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இனிமே எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அப்புறம் இந்த கண்டென்ட் நான் ஜாய்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிற இந்த புக்ல படித்தேன். ரொம்ப சூப்பரான புக்கு. இன்கேஸ் நீங்க பிகினரா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ரீடிங் ஹேபிட் அப்படின்னா கண்டிப்பா ஜாய்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிரெயின் வந்துட்டு லீனியரை விரும்பாது, எப்பொழுதும் நான் லீனியர் தான் விரும்புவோம். அதனால தான் மூவிஸ் கூட அதிகமாக நான் லீனியர் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பிரெயினோட அட்டென்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக சேம் விஷயத்தை தான் நம்மளோட முக்கியமாக எதெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பிரெயினை எப்படி மேனிபுலேட் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்துறது நல்லது. அப்புறம் நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.